வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கு கிச்சனில் சிறுகீரை சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம கீரையை வச்சு சாம்பார், கூட்டு, கடையல் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். நிறைய பேருக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டி ரைஸாக ட்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கீரை சாதம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் வாசனைக்காக ஒரு 4-5 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக நான் 2 பச்சை மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு கட்டு சிறுகீரை பயன்படுத்த போகிறேன். அதனால் நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் குறைவாக தேவை அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பூண்டு ரொம்ப கருகிடுச்சு அப்படின்னா அதோடைய சாதம் சாப்பிடும்போது வாசனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் லேசாக வறுபட்டதும் தனியாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போது பச்சை மிளகாய் நல்லா வதங்கியிருக்கு. இது கூடவே நான் சிறுகீரையில் அந்த இலைகளை மட்டும் நல்லா பறிச்சுட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு கட்டு நான் சிறுகீரை எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி கீரையை நம்ம வதக்கும்போது தீயை கொஞ்சம் மிதமாக வச்சுக்கலாம், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போது கீரை நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கீரையை வதக்கும்போது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல கீரையோட வாசனை வரும். அந்த டைமில் தனியாக மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரகரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு அரைச்சிக்கோங்க. அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கீரை வதக்கும்போது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு காஞ்ச மிளகாய் இல்லாட்டி 2 காஞ்ச மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது மிளகாய், கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த கீரை விழுதையும் இது கூட சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். நம்ம எப்போவுமே கீரை வதக்கும்போது ரொம்ப நேரம் வதக்கிடக்கூடாது, அதோடைய கலர் மாறிடும். இப்போ நம்ம அரைச்சிட்டு இந்த வெங்காயத்தோடலாம் சேர்த்து அந்த விழுதை வதக்கிறதுனால இப்போ கொஞ்சம் நேரம் கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போது இந்த கலவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த ஓரங்களில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் தான் நம்ம வதக்கணும். இப்போது அந்த ஓரங்களில் நீங்கள் பார்க்கும்போது லைட்டாக அந்த எண்ணெய்லாம் ஓரளவு பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம உதிரியாக வடித்து எடுத்துருக்கிற சாதத்தையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னு சொல்லி ரொம்ப நேரம் வதக்குனீங்க அப்படின்னா கீரையோட கலரும் மாறிடும், அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா வடித்த சாதம் சேர்த்துட்டு நல்லா குறைவான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. சாதம் ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும்.
காரம் மட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு கீரை சேர்க்குறீங்களோ இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு காரம் விரும்பி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது ரொம்பவே சூப்பரான, உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான சிறுகீரை சாதம் தயாராகிடுச்சு. இது சிறுகீரை மட்டும் கிடையாது, நீங்கள் முளைக்கீரை பயன்படுத்தி கூட பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கீரை சாதத்தோட நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை கருணைக்கிழங்கு வறுவல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.